எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ரெஷ் ஷோக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவ் உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் தான் இந்த மூவியோட எசன்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், நீங்கள் ரிவ்யூ எழுதும்போது அந்த சஸ்பென்ஸை மட்டும் பிரேக் பண்ணிட வேணாம். அது வந்து அந்த சஸ்பென்ஸாகவே இருந்ததுன்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே ஃபீல் அவங்களுக்கும் கிடைக்கும். அது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்டுருக்கேன். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்கள் இனிஷியலாக வந்துட்டு ஒரு 150 ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ இந்த ப்ரெஷ் ஷோ நாங்கள் போட்டுட்டு ப்ளஸ் வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களால் தான் நடந்தது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் வந்து எங்கள் டீம் மட்டுமே தான் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பையர்ஸ்க்கு போட்டு காமிச்சோம். இப்போ தான் முதல் முறையாக எங்கள் டீம் இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தோட எந்த வகையிலுமே கனெக்ட் பண்ணாத ஆடியன்ஸாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த படத்தை ரசிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். டைரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு வந்துட்டு அவர் இந்த இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்க மாதிரி அவர் சொல்லலை. எனக்கு ரொம்ப லீனியராக அந்த கதையை சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஹாரர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஹாரராகவே தான் அந்த கதையை கேட்டேன். ஸோ அந்த இன்டர்வலில் அவர் பிரேக் பண்ணார். ஸோ அந்த மொமெண்ட்ல தான் ஓகே, இது ஒரு நான் அந்த ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இது சாதாரணமாக நம்ம பார்த்த ஒரு 1000 பேய் படத்தில் இதுவும் அதே மாதிரி ஒரு படம். ஏன்னா சொன்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஜன்னல் மூடும் அதெல்லாம் சொன்னார். ஸோ ஓகே, இது ஒரு பேய் கதை அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். இன்டர்வல் பிளாக் வரும்போது அது ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணோன்னே ஓகே, எனக்கு ஏதோ வேற ஒன்று வருது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சொன்னார். ஸோ அது எனக்கு ஆமா. ஆனா வந்து அந்த அந்த ஏமாற்றம் வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புறேன். ஆனந்தமான ஒரு ஏமாற்றம்.